பிள்ளைக்கு ஆம்பிஷனே இல்ல டாக்டர். எஸ்பிஎம் முடிச்சாச்சு. உன்னோட எதிர்கால லட்சியம் தான் என்னது? எந்த துறை தான் தேர்ந்தெடுத்து படிக்க போற அப்படின்னு அவங்களும் முடிவெடுக்க மாட்றாங்க. வாங்க பேசலாம் அப்படின்னா, அதுக்கு புடியும் குடுக்க மாட்றாங்க. ஒரே டென்ஷனா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்ற நெறைய பெற்றோர்கள் வந்து இருக்கீங்க. நிச்சயமாக நான் குடுத்த வாக்குறுதி. நண்பா, நிச்சயமாக எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட கல்வி பாதை மட்டும் இல்ல, அவங்களோட கேரியர் பாத் எதிர்காலத்துல என்ன வேலை செய்ய போறாங்கன்ற வரைக்கும் வழிகாட்டக்கூடிய என்னோட வழிகாட்டுதல் என்னோட சக்திக்குட்பட்டு நிச்சயமாக சத்தியமாக இருக்கும். தீர்வுக்கு போறதுக்கு முன்னுக்கு, அதாவது இந்த மாரி சிச்சுவேஷன்ல நெறைய பிள்ளைங்க இருக்காங்க. அத பார்த்துக்கிட்டு இருக்கிற, அது டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற நெறைய பெற்றோர்கள் இருக்கீங்களா, முதல்ல ஃபேவரட்டா சேவ் பண்ணிக்கங்க. ஏன்னா நண்பா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பலருக்கு தேவைப்படுறப்ப இது பகிர்ந்துக்கக்கூடிய பொறுப்பும் உங்ககிட்ட இருக்கு. முதல்ல வந்து தீர்வுக்கு போறதுக்கு முன்னுக்கு முதல்ல வந்து என்ன ஆபத்து இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி குழப்பத்துல அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு 3 விஷயங்கள் நண்பா. விஷயம், பெரிய விஷயம் கால தாமதம். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த ஒரு விஷயம் வந்து டிலே பண்ணி படிக்காம போகக்கூடிய அல்லது நேரம் காலம் கடத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இப்ப நான் ஒரு காணொலி இந்த ஒர்க்கிங் அடல்ட்ஸ்க்கு போட்டிருந்தேன் பாத்தீங்களா, படிக்கக்கூடிய வாய்ப்புக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய பேர் ஃபைனான்சியல் சிச்சுவேஷனால படிக்காம இருக்காங்கன்னு. இல்லைங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி குழப்பத்திலே படிக்காம இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னைக்குள்ள டிஜிட்டல் யுகத்துல எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. காலதாமதம் இருக்கக்கூடாது. ஃபார்ம் 4 முடிச்சுட்டு எப்படி ஃபார்ம் 5 போறது வந்து அது வந்து ஒரு ருட்டீனோ, அதே மாதிரி எஸ்பிஎம் முடிச்சுட்டு உடனடியாக படிக்க போயிடணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டேஞ்சர். 2வது டேஞ்சர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத அல்லது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து சூட் ஆகாத துறையில வந்து போறது. அதனால தான் நம்மளோட கைடன்ஸ் எப்பயுமே அறிவியல் பூர்வமாக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் வச்சு தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஓகே இது உங்களுக்கு சரிப்படும் சரிப்படாது அப்படின்ற ஆலோசனை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அறிவியல் ரீதியாங்க. அதனால வந்து சரி இல்லாத துறையில வந்து உள்ளுக்கு போயிட்டு பாதியில எனக்கு பிடிக்கல, புரியல, அந்த மாதிரி பண நேர விரயம் வந்து ஏற்படக்கூடாது. இது 2வது. 3வது இது அதிகமாக ஏற்படுற ஒரு விஷயம் தான். அதாவது என்னன்னா, என்ன படிக்கணும்னு தெரியல, திடீர்னு ஃப்ரெண்டு இங்க போனாங்க அதனால நாங்க போறேன், அல்லது வந்து இந்த இடத்துல கேட்டேன் பேர் நல்லா இருந்துச்சு, இதை படிச்சா இது ஆயிடலான்னு வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு தவறான துறைகளை வந்து அவங்க அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறது. ஒன்ஸ் அகெயின் இது அவங்களோட ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறியாக்குமா இல்லையா? ஓகே, இந்த 3 டேஞ்சர் இருக்கக்கூடாதுன்னா இப்ப இந்த மோமெண்ட்ல ஓகேங்களா, கண்டிப்பாக அதுக்கு உண்டான தீர்வு நண்பா, தெளிவான ஒரு தீர்வு கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவரும் வந்து நான் பொதுவா இதுதான் அட்வைஸ், இதை பண்ணுங்க, இந்த மருந்து கொடுங்க, இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நிச்சயமாக நான் கொடுக்கிற வழிகாட்டுதல் இங்க ஒரு 50 to 60% கேட்டோன்னு புரியும். சில பேருக்கு வந்து 1 to 1 வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் நிச்சயமாக இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு விஷயம், பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா, நல்லா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைங்க. அந்த சமையல்லே அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த நேரத்துல அதிகமாக இப்ப நான் டாக்டர் சஞ்சய் செய்யற காணொளிகள் வந்து அதிகமாக அவங்களை வந்து பார்க்க வைங்க. சில நேரங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கறப்ப அவங்களுக்கு அதற்கு உண்டான அந்த என்லைட்மெண்ட், ஓகே இதுதான் சொல்ல வராங்க, அப்ப நான் படிக்கணும், இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வழிகாட்டுதல வர ஆரம்பிப்பாங்க நண்பா. நம்பர் 1. 2வது, அவங்களோட அந்த கேரியர் பாத்வே நீங்க சூஸ் பண்றப்ப நீங்களும் அந்த பயணத்துல அவங்க கூட உட்கார்ந்து அந்த ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பழக்கத்தை வந்து இப்ப இருந்தே ஏற்படுத்திங்க. அவங்களோட எதிர்காலம் வந்து ஃபார்ம் 5 வரைக்கும் நீங்க வந்துறது இல்லைங்க, இப்பதான் வந்து ஆரம்பிக்குது. ஏத்துக்கிறீங்களா? சோ அந்த ஒரு பயணத்துல கண்டிப்பாக நீங்க இருக்கீங்க அப்படின்ற அவங்க நம்பிக்கையை கொடுங்க, முக்கியத்துவத்தை கொடுங்க. நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன், இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் இல்ல அப்படின்னு. சோ நண்பா, நான் உங்களுக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, நிச்சயமாக இந்த பயணத்துல உங்க கூட பிள்ளைங்க சக்சஸ் ஆகுற வரைக்கும் என்னோட வழிகாட்டுதல் தொடர்ந்து இருக்கும். கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? சோ நிச்சயமாக நான் ஏற்கனவே ஒரு காணொலி செஞ்சிருந்தேன். எந்த கேரியர் சூஸ் பண்ணிட்டீங்களோ அதுக்கு உண்டான இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன், பாத்வே, என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், இந்த படிச்சா எங்க போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க ரிசல்ட் வெளிய வரதுக்கு முன்னுக்கு மெடிக்கல் ஆரம்பிச்சு டிவெட் கோர்சஸ், இன்ஜினியரிங், டீச்சிங், இது எல்லாத்துக்கும் உண்டான காணொலி பதிவு வந்து ஒன் பை ஒன் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இது குழப்பத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், குழப்பம் அப்படின்றத விட இப்ப என்னன்னா சம்டைம்ஸ் டூ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்க தோணல. அவங்களுக்கு உண்டானது ஃபேவரட் சேவ் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணாம இதுக்கப்புறம் நான் சமூக ஊடகத்துல போடுற ஒவ்வொரு காணொலிகளும் போய் பாருங்க. அண்ட் சம்டைம்ஸ் டெஸ்டிமோனி எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஐடியா பிறக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் மென்டரோட சமூக ஊடக பேஜ்ல வந்து இந்த சில வருடங்களாக ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள், மாணவர்கள் நம்மள வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டு காட்டுங்க. ஸோ பசிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு தகுதியான, அவங்களுக்கு பிடித்த நல்ல துறையில நிச்சயமாக மேல்கல்வியை தொடர்றது நீங்களும் கண்கூடாக பார்ப்பீங்க. நானும் உங்க கூட சேர்ந்து நடந்து வருவேன் நண்பா. ஸோ பரவலாக பகிர்ந்துக்கங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.